ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ்னோடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோங்கன்னா, எல்லாரும் கஷ்டப்பட்டு கரண்ட் இருந்தாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாலும் நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்க போகிறதில்ல. ஆனால் கரண்ட்டே இல்லாத இடத்துல கரண்ட் இல்லாதமே வந்து ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட்டு முதல் மதிப்பெண் எடுத்த ஸ்கூல்லே சென்னையில் முதல் மதிப்பெண் எடுத்த பொண்ணுக்கு தான் இந்த வீடியோ வந்து போய் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒரு டிசிஓமாக பண்ணி கொடுக்க போகிறோம். நான் சந்தோஷப்படுறேன் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு. அந்த வீடியோ நீங்களும் பார்ப்பீங்க, நீங்களும் பார்ப்பீங்க. ஃபஸ்ட் மார்க் எடுத்துன்னுக்குறாங்க. சென்னையில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து சென்னையில் ஃபஸ்ட் மார்க் ஸ்கூலில், ஓகேங்களா. ஸ்டேட் வந்து 4வது மார்க்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் மார்க் எடுத்துன்னுக்குறாங்க. அவங்களுக்கு தான் நம்ம வந்து டிசிஓம் பண்ணி கொடுக்க போகிறோம். பெருமையாக இருக்குது அவங்களுக்குலாம் பண்ணி கொடுக்குறோன்னு. இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கோசரம் தான் கஷ்டப்பட்டு பண்ணி கொடுக்குறோங்க. அது மாதிரி நம்ம வீடியோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எத்தனையோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, வேஸ்டான வீடியோவை. இது வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, என்னால் எடுக்க முடியறதில்ல. ஒரு சில பேர் எடுக்கிறோம், என்னால் முடிஞ்சளவு எடுக்கிறேன். வீட்டில் வேலைங்கன்னா இருக்கும், அப்போ வந்து வீட்டில் எடுக்க முடியறதில்ல. அப்போ எல்லோரும் கோவப்படுறீங்க, கமாண்டில் திட்டுறீங்க, அவன் ஃபோன் எடுக்க மாட்டான்ட்டு. கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் வீட்லேயும் ஒரு ஆள் இருக்கான்னு நினச்சிக்காங்க. குழந்தை பிள்ளைங்களாம் இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. எனக்கு தேவை வந்து குழந்தை பிள்ளைங்க வந்து படிக்காத இருக்காங்க, படிக்கிறவங்களாம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அதே மாதிரி கிராமத்துக்கு வந்து சோலார் போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் என்ன ஒரு சின்ன ஆசை. நிறைய பேர் கரண்ட் இல்லாத இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கரண்ட் இல்லாத எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. இப்போ படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கணும். இதே மாதிரி வந்து எல்லா வீட்லேயும் நடக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய ஆசை. புரிஞ்சுக்காங்க, கமாண்டில் வந்து திட்டாதீங்க. ஃபோன் எடுக்கலையா ஒரு 10 தாட்டி வீடியோ பாருங்கள், இல்லை வேறு யாருக்குன்னா வந்து கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியலாம் இல்லை, உங்களுக்குள்ளேயும் திறமை இருக்குது. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதான் வந்து இந்த வேலையெல்லாம் இல்லை, எனக்கும் நிறையா கமிட்மெண்ட் இருக்குது இல்லையா. நிறைய வேலை கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நிறைய வேலை கிராமத்தில் வந்து அது வேலை இருக்கும். நான் இந்த ஃபோனே ஒரு நாளைக்கு எப்படி 100 ஃபோன் வருது, கரெக்டாக புரிஞ்சுங்க. 100 ஃபோன் வருது, அதில் ஒரு 20 ஃபோன் எடுக்கலாம். 100 ஃபோன் எடுத்துன்னு இருந்தால் என்ன வேலை என்ன வருது, வீட்டில் விடுவாங்களா? இதே வேஸ்ட்டாக ஏன் போட்டுன்னு கிடன்னு திட்டுவாங்க. அதுக்கு மீறி நீங்கள் கேட்குறீங்கன்னா என்னான்னு புரியல. திட்டிங்கன்னா ஒரு ஃபோன் எடுக்காதனால 10 தாட்டி ஃபோன் பண்ணுறீங்க ஒரு ஆளுங்க. ஒரு தாட்டி ஃபோன் பண்ணவே முடியாது. 10 தாட்டி ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணியிருந்தா என் வேலையை யார் பார்க்குறது? நான் எங்கே வருமானம் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. என் தேவைக்கும் நான் பார்க்கணும். அதுமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எதனா சொல்லணுதுக்கோசரம் தான் வீடியோ எடுத்து எதனா ஒன்று போய் தொழில் செய்கிறேன். இது வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. வீடியோவில் எந்த தப்பாக இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபோன் எடுக்கிறதுலன்றதுக்கோசரம் திட்டாதீங்க. நிறைய பேர் கிளியரன்ஸாக வரலன்னு சொல்கிறீங்க. கிளியரன்ஸாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ. இது எடுத்து ஒரு 5 வருஷம் ஆகுது. இப்போ கொஞ்சம் உடஞ்சிதான் இப்போ தான் ரெடி பண்ணேன். கொஞ்சமாக காசு கொடுத்து ரெடி பண்ணேன். அது ரெடி பண்ணுறதுக்கு புதுசாக செல்லுலாம் என்னால் வாங்க முடியாது இப்போதைக்கு. என்னால் முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன். நல்லா வீடியோ ரீச் ஆயிடுச்சுன்னா நான் எதனா கஷ்டப்பட்டு கூட ஏதோ ஒரு நல்லா கிரீன்ஸாக ஒரு கேமரா வாங்கி போடுறேன். என்னால் இப்போதைக்கு இது மாதிரி தான் பண்ண முடியும். இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் மாற்றிக்கோங்க. கேமரா வந்து கிளியரன்ஸாக இல்லாத பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவை மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கிறது தான் இந்த உலகத்தில் எல்லாரையும் மாற்றிக்கிறது தான், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ எடுத்து ஒரு எப்படி 7-8 நாள், ஒரு 5-6 நாள் 7-8 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வீட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, 100 AH பேட்ரி, அந்த பேனல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு பார்த்துட்டு தான் வீடியோவை போடுறோம். அவங்ககிட்ட கேட்டு தான் போடுறோம், புரியுதுங்களா. ஏன்னா வந்து என் தேவைக்கோசரம் அவங்களுக்கு வீடியோ போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு வரல, அவங்களுக்கு தேவைக்கோசரம் யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு கேட்டு தான் ஒரு 7-8 நாள் விட்டு தான் போடுறேன். அவங்ககிட்ட கேட்டேன், வீடியோ போடுறோம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கோசரம் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கள். சோலார் வந்து ஃப்ரீ எனர்ஜி, ஓகேங்களா. ஃப்ரீ எனர்ஜி வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீட்டுக்கும் வந்து ஒரு சோலார், சின்ன சோலார்னாச்சும் வச்சுருந்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லானதாக மாறுன்னு என்னுடைய ஆசை. வாங்க வீடியோக்குள்ளே போய் அவங்க வீட்டை பார்க்கலாம் சந்தோஷமாக. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மருவத்தூர் வந்துன்னு இருக்குங்க, சென்னை பக்கம். என்ன மருவத்தூர்னா மேல்மருவத்தூர் கோயில் இருக்குங்களா, அதுலேருந்து கிராமப்புறம். சார் வீட்டுக்கு தான் போட்டுக்கிறேங்க. பாப்பமார் படிக்கிறாங்க. அம்மா நீ +2 ஃபஸ்ட் மார்க் தானே? ஓகே. அவங்க அங்கேருந்து வந்து மெட்ராஸில் வந்து அங்கே ஃபஸ்ட் மார்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கொரோனாவில் வந்து படிக்கல, எங்கேயுமே போகாத காலேஜ் இப்போ தான் சேர்த்து நிற்கிறாங்க படிக்கிறதுக்கோசரமும். அப்போமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட் இல்லை சுத்தமாகவே. அப்படியே பாருங்கள், இங்கே தான் இருக்குது.
இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 10-20 வருஷமாக இங்கே இருக்காங்க. ஆனால் புறம்போக்குலேருந்து லைன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். அதனால் வந்து சோலாருக்கு ஃபுல்லாக போட்டுக்கலான்ட்டு எல்லாம் மாறுறாங்க. இடாம அவளுக்கோசரம் தான் பாருங்கள், அவளுக்கோசரம் தான் லைட்லாம் போட்டு கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கோசரம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேனல் 125 பேனலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து கரண்ட் வந்துச்சுன்னா இன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிசி பேனல் இன்னொரு பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். 100 AH பேட்டரி. ஓகேங்களா? 100 AH பேட்டரி, லித்தியம் பெரோபஸ் பேட்டரி. ஓகேங்களா? பல்பு, ஒரு ஃபேனு. அதே மாதிரி டிவிக்கு யூஸ் பண்ணிக்குது. எல்இடி டிவிக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா. இப்போதைக்கு இது போதிக்கிட்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே தான் வந்து பேனல் வைக்க போகிறேங்க. ஓகேங்களா? வாங்க போய் ஃபிட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நைட் ஆகிடுச்சு. ஒரு 9 மணி 8 ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ வீடியோ போடுறேன். அப்போ எடுக்கல, வேலை நைட் ஆகிடுச்சு. பேனல் பாருங்கள், 2 பேனல் போட்டது. லைட் போடுங்க. ஓகேங்களா? இது வந்து நம்மளே செட் பண்ணது, ஃபுல்லாகவே வெல்டட்ஸு. இது எவ்வளோ ஆயிடுச்சு நம்மளுது? அதுக்கும் பேனலுக்கும் எல்லாம் இதாகிடுச்சு. ஒரு 1500 ஆகிட்டுமா ஃப்ரெண்ட்ஸ். 2 ஒயர் பேரல் பண்ணி 2 பேனல் வந்து இதுலேருந்து எடுத்துன்னு இருக்குது. வெளியே லைட் போடணுங்குது. 2 பேனல் 125. இங்கே ஒரு லைட் போடுங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பம் இங்கே தான் இருக்குது. இது வந்து இடம் வந்து பட்டா இல்லைன்றதுக்கோசரம் கரண்ட் கம்பம் பக்கத்தில் தான் இருக்குது. லைன் தரல. ஓகேங்களா? இது ஒரு டிசி லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆனில் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம கன்வெர்ட்டரில் ஓடுது. TCL 32 இன்ச்சு 12.3 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா? இது ட்ரிப்பர் ஒன்று வச்சுன்னு இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லித்தியம் பெரோபஸ் போட் பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து சார்ஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நார்மல் சார்ஜ் கண்ட்ரோலில் இது லித்தியம் அயனுக்கும் லித்தியம் பெரோபஸ் போட்டுக்கும் யூஸ் ஆன சார்ஜ் கண்ட்ரோலர். இதுவும் சூப்பராக ஒர்க் ஆகுது. வேறு சார்ஜ் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நைட்டில் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகுதுன்னு வச்சுக்க, காலையில் வந்து ஒரு நேரத்தில் வந்து திருப்பி சடனாக ஸ்டார்ட் ஆகாது. அதை வந்து பூஸ்ட் ஆகாது. ஆனால் இந்த சார்ஜ் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக கட்டாக மெயின்டைன் பண்ணி காலையில் பேனல் வந்த உடனே டக்குன்னு ஆன் ஆகிக்குது. ஓகேங்களா? ரீசார்ஜ் திருப்பி சார்ஜ் ஆகிக்குது. அதனால் வந்து இந்த சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுங்கள், லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுடைய கன்வெர்ட்டர் ஆனில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளது மினி இன்வெர்ட்டரு. இது சூப்பராக ஒர்க் ஆகுது. கல்நெட் டிவிலேருந்து எல்லா டிவிலையும் ஒர்க் ஆகுது. 40 இன்ச்சு டிவி வருதுக்கா. ஆனால் இந்த டிவியில் வந்து ஐஆர் டிவி வந்து எல்சிடி ஆட்டுங்குது. எல்சிடின்றதுனால அதிகமாக பவர் வந்து இழுக்குது. அதனால வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்இடியை மாற்றிக்காங்க. எல்சிடி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்இடி இருந்தால் கொஞ்சம் பவர் கம்மியாக இழுக்குது. 2 டிவி ஓடுறது, இது ஒரே டிவி இழுக்குது பவர். அதை செக் பண்ணால் இது வந்து அதிகமாக கரண்ட் இழுச்சு. அதாவது டிசி ஹோம் பயன்படுத்துங்க, எல்இடி யூஸ் பண்ணிக்காங்க, பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வச்சிருக்கு, அடியில் வச்சிருக்கு. சேஃப்டிக்காக வந்து அடியில் வச்சிருக்கு. டிவி பக்கத்தில் 100 AH பேட்டரி, லித்தியம் பெரோபஸ்பேட் பேட்டரி. மாடு இருக்கு. ஒரு லைட்டு வெளியே அவுட்டரில்.
நம்மளுடைய டிசி ஃபேனு இங்கே ஒருட்டு டிசி லைட்டு மொத்தம் 5 லைட்டு போடணுது. டிசி லைட்டு ஒயரிங் பண்ணுது பாருங்கள், வெளியே லைனில் போயிடுது. பீடிங் பீஸ் போட்டு ஒயரிங் பண்ணிடுது. இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸு, 2 லைட்டு, ஒரு ஃபேனுக்கு. ஓகேங்களா, டிசி ஃபேன் ஓடினு இருக்குது. வெளியே டிவி, ஒரு 3 லைட்டு, மேலே ஒரு ஃபேனு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. 2 பேனலு, 125, ஒரு 100 வாட்ஸ் LithiumPo4 பேட்ரி, ஒரு டிவி, ஒரு ஃபேனு, ஒரு 5 லைட்டு. ஓகேங்களா, இது பூரா இன்ஸ்டால் பண்ணி ஒரு டைம் ஆயிடுச்சு, ஒரு 8-9 மணி ஆயிடுச்சு நைட்டு. அக்கா லைட்டில் ஓகேவா? சந்தோஷமாக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு தான் வரமாட்டுறா. அப்படியே அவர் தான் கூட ஃபிட்டிங் ஃபுல்லாகவே இருந்தா. அப்படியே சூப்பராக பண்ணி கொடுத்தா. அப்படியே 2 பேர் தான் பண்ணங்க. எங்களால் முடிஞ்ச அளவு எல்லாமே பீடிங் பீஸ் பாருங்கள், எல்லாமே பீடிங் பீஸ் ஆகிடுச்சு. எல்லாமே ஒயரிங் ஃபுல்லாக பண்ணிட்டுங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு போயிடாது. நம்ம ஃபோன் பண்ணி கொடுத்த ரெஸ்பான்ஸ் எடுத்து ரொம்ப தூரம் வந்துடாரு. அவர் உதவிக்கு ரொம்ப நன்றி. பாவா படிக்கிறாருண்ணா. ஓகேங்களா, கரண்ட் இல்லாதச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாதே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா +2ல் அவங்க ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க். அம்மா தானண்ணா? கரண்ட் இல்லாதே ஃபஸ்ட் மார்க் எடுத்துனுக்கிறாங்க. அதனால் வந்து இங்கே கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே இல்லாத ரொம்ப நாளாக இருந்துன்னுக்குறாங்க. இப்போ தான் கரண்ட் வந்து வாங்கினுக்கிறாங்க. கரண்ட்டுனா நம்ம சோலார் டிசிஓமாக பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாகவே. தையல் மிஷின் வந்து வச்சுன்னுக்குறாங்க. அதுக்கு இன்வெர்ட்டர் போடணும். இந்த இது பத்தாதுன்ட்டு. ஏன்னா இன்வெர்ட்டர் போட்டால் தான் அந்த தையல் மிஷின் ஓடும். கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகம், 1/2 HP இருக்குது. சின்னதாக தான் ஓடின்னு இருக்கோம், இதில் ஓடாது. அதனால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு பின்னாடி இன்னும் கொஞ்ச நாள் ஆன பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, காசு அதிகமாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலான்ட்டு டிசிஓ மட்டும் பண்ணி கொடுத்துருக்குறேன். கரண்ட் வந்து படிக்கிறதுக்கோசரம் பாப்பானுக்கு. அக்கா கஷ்டமாக இருந்துச்சு சின்னலாம் கரண்ட் இல்லாத? கஷ்டமாக இருந்தது. பசங்க இருட்டில் வச்சுட்டு லைட்டும் இல்லை, ஃபேனும் இல்லை, கொசுக்கடியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு லைட்டு சார்ஜ் போட்டதும் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேறு நடக்குது. அதுக்கு மொபைல் சார்ஜ் போட்டது ரொம்ப சட்டமாக இருந்தது. பக்கத்து வீட்டில் ஒரு நாள் சார்ஜ் போடலாம். கண்டிப்பாக 2 மாதம் கிட்ட ரொம்ப வருஷமாக சார்ஜ் கரண்ட் இல்லாமல் இருந்தோம். இப்போ பரவாயில்ல. இந்த லைட்டு ரொம்ப பரவாயில்ல எரிஞ்சு இருக்குது, திருப்தியாகவே இருக்குது. டிவி ஓடுது, ஃபேன் ஓடுது, சரிக்கா, திருப்தியாகவே இருக்குது. ஓகேங்களா, ஓகே ரொம்ப நன்றி. ஓகே, கண்டிப்பாக சரிண்ணா. ஓகே சரி. ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவு எல்இடி டிவி, லைட்டு ஒரு 5, டிசி ஃபேன் இதெல்லாம் போட்டு முடிச்சு கொடுத்துட்டேன். வேலை எல்லாமே ஒயரிங்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டுங்க. இப்போ ஒரு 8-9 மணி ஆகிடுச்சு. ஓகே, இதே மாதிரி வந்து நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாது. இவரே வந்து வீடியோ பார்த்து தான் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்து சொல்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 1 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் வந்து எல்லா பொருளும் வந்து பின்னாடி வந்து செஞ்சு கொடுத்தேன். அதில் பொருளும் அதிகமாக இருக்கிறதுனால எதுவும் வர முடியல. என்னால் முடிஞ்சளவு வந்து செஞ்சு கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வீடு இருக்குது, பக்கத்துலேயே கரண்ட் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இந்த புறம்போக்குன்னு வாங்கல அந்த ஏரியா. ஆனால் இருக்குது, ஒரு 10 வருஷமாக இங்கே தான் வாழ்கிறாங்க. அதனால் கொடுக்க மாட்டுறாங்க. வாழ்ந்தாலே 10 வருஷம் வாங்கினாவே சொந்தம் தான் அவங்களுக்கு. அதனால் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கல. இப்போ வந்து டிசிஓம் பண்ணி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறதுக்கோ பாப்பானுங்களுக்கு. அவன் படித்து ஃபஸ்ட்டே +2ல் நல்ல மார்க் எடுத்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கிறாங்க. இன்னும் வந்து மெல்மேலும் கண்டிப்பாக இந்த லைட் மூலிமா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும்னு எனக்கு சந்தோஷம். இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கிராமத்தில். இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசிஓம் வந்து கரண்ட் இல்லாதது கண்டிப்பாக பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெய்மாதேஷ். பாய். நேரம் லைட் இல்லாத இருந்துச்சு, இப்போ பாருங்க வெளிச்சம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய பேருக்கு கரண்ட் இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிசிஓம் வந்து நீங்கள் கால் பண்ணுங்க, எடுக்கலாம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் யாருக்குன்னா சொல்லி கூட மெசேஜ் பண்ணுங்க. பேர் போட்டு மெசேஜ் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். தப்பாக நினைச்சு எடுக்கலன்னா. அப்படி எடுக்க முடியலன்னா யாருக்குன்னா சொல்லுங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அட்ரஸ் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க, கால் பண்ணுங்க யூஸ் அப்படின்ட்டு. வேஸ்ட்டாக யாரும் ஃபோன் பண்ணாது. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஜெய்மாதேஷ். பாய்.